வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாநகராட்சியின் 36வது வார்டு திமுக கவுன்சிலர் சின்னத்தாய் கிருஷ்ணன் ராஜினாமா. சாதி அடிப்படையில் அதிகாரிகள் தன்னை புறக்கணிப்பதாக மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம். வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் அதிகபட்சமாக 99 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு. பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு வழங்க காங்கிரஸ் கட்சி முயன்றது. ராஜஸ்தான் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு எதிரான புகார்கள் குறித்து ஆய்வு. தேர்தல் ஆணையம் விளக்கம். மத ரீதியிலான கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவதை அரசியல் தலைவர்கள் தவிர்க்க இபிஎஸ் அறிவுறுத்தல். இஸ்லாமியர்கள் தொடர்பான பிரதமர் மோடியின் பேச்சு இறையாண்மைக்கு எதிரானது என அறிக்கை. 1,00,000 வாக்குகளை காணவில்லை என கூறிய அண்ணாமலைக்கு ஜெயக்குமார் பதிலடி. நடிகர் வடிவேலுவின் நகைச்சுவை போல் இருப்பதாக விமர்சனம். எலெக்ஷன் கமிஷன் மேல நான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன். அது ரீசனபிள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு பூத்துல 20 ஓட்டு 10 ஓட்டு அப்படின்னு போச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போ எங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா 4 ஓட்டு காணாம். ஆனா 1,00,000 ஓட்டு காணாம போனது வடிவேல் காமெடி கிணத்த காணன்ற மாதிரி ஆச்சு. அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகளை பொருத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. படிக்கட்டில் மாணவர்கள் தொங்குவது குறையவில்லை என நீதிபதி கருத்து. ரயிலில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு 2வது முறையாக சம்மன் அனுப்ப திட்டம். விசாரணைக்கு ஆஜராக 10 நாள் அவகாசம் கேட்ட நிலையில் தாம்பரம் போலீசார் முடிவு. சென்னை அண்ணா நகரில் உள்ள விஆர் வணிக வளாகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் எடுக்கப்பட்ட மிரட்டல் குறித்து காவல்துறை விசாரணை. ஓராண்டாக துணைவேந்தர் இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம் செயல்படுவது வேதனை அளிக்கிறது. அதிகாரிகள் இடையிலான பிரச்சனையால் கல்வி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் கவலை. நடிகை யாஷிகா ஆனந்த் மீதான கார் விபத்து வழக்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றம். நடிகை நேரில் ஆஜரான நிலையில் மே 3ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோயில் தேரோட்டத்தின் போது உள்வாங்கிய சாலை. பள்ளத்தில் சிக்கிய தேர் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்பு. பாலியல் வழக்கில் விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனு தள்ளுபடி. உடனடியாக சரணடைய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாமக்கல் அருகே பள்ளிப்பாளையத்தில் காவிரி ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற பெண். பரிசலில் சென்று உயிருடன் மீட்ட ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பரிசல் ஓட்டி. கேரளாவில் பாஜக வேட்பாளர் கிருஷ்ணகுமாரை தாக்கியதாக பாஜக பிரமுகர் கைது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகி தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பம். ஆந்திராவின் பித்தாபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் நடிகரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாண் ஏராளமான கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல். கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு கடும் எதிர்ப்பு.
மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் மே 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. திகார் சிறையில் உள்ள சந்திரசேகர ராவ் மகள் கவிதாவின் காவலையும் 14 நாட்களுக்கு நீட்டித்தது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம். பதஞ்சலி நிறுவனத்தின் பொய் விளம்பர வழக்கில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளையும் சேர்க்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. மன்னிப்பு கோருவது தொடர்பாக புதிதாக விளம்பரம் வெளியிடவும் பதஞ்சலி நிறுவனத்திற்கு ஆணை. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக திருநங்கைகள் பூசாரிகளின் கைகளால் தாலி கட்டும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்துள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் இந்துக்களின் மகாபாரத நூல்களில் ஒன்பதும் உலகம் மற்றும் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் இருந்தும் வந்திருந்த திருநங்கைகள் ஒன்று கூடி ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இதன் முக்கிய நிகழ்வாக இன்று இங்கு ஒன்று கூடியுள்ள திருநங்கைகள் அரவானை தன் கணவனாக நினைத்து பூசாரிகளின் கைகளால் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது தாலி கட்டிக்கொள்ளும் இந்த திருநங்கைகள் இரவு முழுவதும் இங்கிருந்து ஆடி பாடி மகிழ்ந்து பின்பு நாளை காலை வந்து தாலி துறந்து செல்ல உள்ளனர். இதற்கு முன்பாக அரவான் கடவுளின் தேர் திருவோட்டமும் காலை வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்குமார். கூவாகம் திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தங்களது வாழ்வு சிறக்கும் என நம்புவதாகவும் திருநங்கைகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆண்டோட அதனால எனக்கு இன்னும் மேலும் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கணும். நான் மேலும் நல்ல முன்னேறணும். என்னோட திருநங்கை சமுதாயத்துக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுல எப்பவுமே உண்டு. ஸோ இந்த ஆண்டோட அதனால எனக்கு ரொம்ப நிறைய இது கிடைக்கிறது. எல்லா ஊர்ல இருந்துமே சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் கிரிவனம் செல்ல தமிழ்நாடு மட்டுமன்றி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? பக்தர்கள் கூட்டம் எந்த அளவில் இருக்கு? ஸ்ரீராம், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி மிக நீண்ட ஒரு தொலைவிற்கு தற்போது சிவபக்தர்கள் குறிப்பாக திருவண்ணாமலை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக கிரிவலம் என்பது ஒவ்வொரு மாதமும் நடைபெற்றாலும் கூட இந்த ஆண்டு, அதாவது குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த கிரிவலத்தில் கிட்டத்தட்ட லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தற்போது வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்று காலை அதிகாலை தொடங்கிய இந்த நடைபயணமானது தொடர்ச்சியாக நாளை அதிகாலை வரையும் நடைபெறும் என்று பக்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை இந்த கிரிவலத்தை பொறுத்தளவிற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக லட்சத்தீவுக்கு ஏராளமான லட்சத்தீபத்தின் பொழுது ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலை முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள். அதே போல தற்போது இந்த கிரிவலத்திற்கு குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய மிக முக்கியமான இந்த ஒரு விழாவை கொண்டாடுவதற்கு ஏராளமான சிவபக்தர்கள் தற்போது நீங்க காணக்கூடிய இந்த காட்சிகள் மூலமாக புரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருக்கு இதே அளவிற்கான கூட்டம் என்பது தற்போது இந்த திருவண்ணாமலை கோவிலை சுற்றிலும் அண்ணாமலையார் கோவிலை சுற்றிலும் தற்போது நடந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே குடிநீர் வழங்கக்கூடிய பணி, அதே போல உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடிய பணிகளில் தொடர்ச்சியாக திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் சாலையினுடைய அத்தனை பகுதியிலும் தற்போது பொருத்தப்பட்டு உச்சகட்ட பாதுகாப்புல தற்போது இந்த பகுதி முழுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவிலை சுற்றிலும் தற்போது பந்தல்கள் அமைக்கப்பட்டு வெயிலுடைய தாக்கம் இருப்பதனால அங்கெல்லாம் ஓய்வு, அதாவது இந்த 14 கிலோமீட்டர் நிறைவு செய்யும் பொழுது கோவிலை சுற்றி தான் அங்க பக்தர்கள் காத்திருக்கிறாங்க. எனவே வெயில்ல தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கு இந்த சாலைகள்ல குறிப்பாக தார்பாய்கள் போடப்படுகிறது. அதே போல பந்தல்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் பக்தர்கள் சிரமமின்றி உள்ளே செல்வதற்கு வேகமான அந்த ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக
இந்த சின்னக்கடை தெருவு இது வந்து இந்த தெருவின் முழுக்க முழுக்க தற்போது பக்தர்கள் நீண்ட ஒரு வரிசையில நம்மளுடைய டி நகர்ல ஒரு சிறிய ரங்கநாதன் தெருவில் பார்க்கக்கூடிய கூட்டத்தை கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ஆனந்த்ராஜ் அந்த காட்சிகளை வந்து நேரடியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக திருவண்ணாமலையை பொறுத்தளவிற்கு மிக முக்கியமான அக்னி ஸ்தலமாக இது வந்து கருதக்கூடிய இந்த பஞ்ச ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமாக கருதக்கூடிய ஒரு முக்கியமான பிரதான கோவிலாக கருத முடிகிறது. அந்த வகையில தொடர்ச்சியாக பக்தர்கள் இங்க வருவதை மிகுந்த ஒரு ஆனந்தத்தோடு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது திருவண்ணாமலையில ஏராளமான பக்தர்கள் கிட்டத்தட்ட லட்சோப லட்ச பக்தர்கள் இந்த பகுதியில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்று அதிகாலை முழுவதே நடைபெறக்கூடிய இந்த நடைபயணம் என்பது கிரிவல பயணத்தின் இந்த பாதை அப்படிங்கிறது நாளை காலை அதிகாலை வரையும் நடைபெறும் பக்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், திருவண்ணாமலை கிரிவலம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் களத்திலிருந்து விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி வேல்முருகன்.